டாக்டர், ஃபஜர் தொழுகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் கமெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபஜர் தொழுகையோட பெனிஃபிட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தோடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குரானில் சொல்லும்போது அதெல்லாம் சொல்கிறான், ஃபலா அக்ஸிமு பிரப்பில் மஷாரிக் வல் மக்ரிப் இன்னா லகாதிரூன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அதாவது கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இறைவனாகிய நம்மீது சத்தியமாக நாம் விரும்பியதை செய்யக்கூடிய ஆற்றலுடையும் சொல்லி சொல்கிறான் அல்ல. ஸோ அப்போது நம்மளோட உதிக்கக்கூடிய எண்ணங்களில் எந்த ஒரு எண்ணமும் முறை தவறி போகாமல், நம்மளை முறை தவறி வழி நடத்திடாமல், நம்ம போகிற பாதைகள் மாறி நம்மளை பெரிய பெரிய குழிக்குள்ளே தள்ளாமல் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சுபஹ் தொழுகணும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் சயின்ஸ் சொல்லுது, நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த ப்ரேயர்னால் லங்கோடைய டிசெண்டிங் ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் வெளியேக்கும் திறன் நல்லா இருக்கிறதுனால என்டையர் கேவிட்டியில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் செல்லுலர் காம்பனண்ட்டுக்குள்ளே, அதே மாதிரி மஸ்குலர் காம்பனண்ட்டுக்குள்ளே எல்லாத்துலேயுமே இறங்கி வரும் அருள்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய அருளை வானத்திலிருந்து சுமந்து வரக்கூடிய இந்த காற்று முழுமையாக நிரப்பப்படுறதுனால பூமியில் வெளிச்சம் பரவணுன்னு எப்படி பிரைட்னஸ் எல்லா இடத்துலையும் பரவுதோ அந்த மாதிரி இந்த ஆக்சிஜனுடைய சப்ளை எல்லா இடத்துக்கும் அபரிவிதமாக கிடைக்கிறதுனால இது ஒரு அற்புதமான தொழுகை. இந்த தொழுகையை நிறைவேற்றணுன்னா நம்ம உடலில் பல விதங்களில் இது ஒரு சிறப்பான வழியாக அமையும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை.